இப்போ நம்ம கிராணி விளையாடணும். நீங்கள் கிராணியில் எத்தனையோ தடவை அடி வாங்கி செத்துருப்பீங்க. அதுக்கு நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கோம். இன்னும் சில நான் பொம்மைலாம் தீண்டிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ நம்ம ப்ளே கொடுத்துடலாம். இது ஈஸியிலே வச்சுக்கலாம். ஈஸியிலே வச்சுக்கலாம். இது இப்படி இருக்கட்டும். டார்க் மூடி வேண்டாம். அது ஹையில் இருக்குது. குவாலிட்டி ஹையில் இருக்கட்டும். கண்டினியூ தொட்டுறலாங்க கைஸ். கண்டினியூ. லோடிங் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கிரானிட் அடி வாங்கி செத்துருப்பீங்க. ஆனால் அந்த கிரானி நம்மளை துரத்த முடியாத அளவுக்கு பக் பண்ண போகிறோம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக காட்டுறோம். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அதுக்குள்ளே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பாட்டை எடுத்துகிட்டு ஆளாலையும் வச்சுக்கோங்க. பாட்டை எடுத்துகிட்டு மேலே போகிறோம் கைஸ். இப்போ இந்த ஹேக்கும் பண்ண போகிறோம். இப்போ அந்த டோர் அது எப்படி திறக்குதுன்னு பாருங்கள். அது திறக்கணும்னா நமக்கு சுற்றி தேவை. ஆனால் இப்போ அது தேவையே இல்லை கைஸ். கிராணி வருது. பாருங்க கைஸ். இல்லை கைஸ், நம்ம ஹேக்கு ஒர்க் இல்லாமல் போச்சு கைஸ். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கைஸ், நம்ம கார் எஸ்கேப் பண்ண போகிறோம். வேறு ஏதாவது பொருள் எடுத்துட்டு கைஸ், நமக்கு இப்போ ஒரு பொருள் தேவைப்படுது கைஸ். பேட்டரி கைஸ். கைஸ், நம்ம கார் எஸ்கேப்புக்கு தேவையான ஒரு பேட்டரி கிடச்சிருக்கு கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் கைஸ். அந்த பக்கு ஒர்க்காக தெரியலடா கைஸ். இப்போ பாருங்கள், பக்கு பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கிராணி வரணும் கைஸ். கைஸ், கிராணி வரவே இல்லை. எடுத்து கீழே போராட்டக்குன்னு எடுத்து போகிற வந்துச்சுன்னா கிடச்சிடும். சவுண்ட் வந்துருச்சு. ரொம்ப ஒரு கிளவி கைஸ். இப்போ கிராணி கிளவி வரப்போகுது. எல்லோரும் பாருங்கள் கைஸ். நம்ம நினச்ச மாதிரி கிராணி வந்துருச்சு. நல்லா உள்ளே வரணும் கைஸ். அதுக்கு இது இப்போ கைஸ் இதை தொட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ பக் ஆயிடுச்சு கைஸ். பார்த்தீங்களா, கிராணி நம்ம நிற்க வச்சிட்டோம். பாய் பாய் கிளவி. இப்போ நம்ம கீழே போட்ட பேட்டரி எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ நம்ம அதை கார்கிட்ட போய் வச்சுட்டு வந்துடலாம். நீங்கள் செத்துட்டீங்கன்னா அந்த கிராணி திரும்ப வந்துடும் கைஸ். சூப்பர் கைஸ். நமக்கு அது தேவையான நமக்கு ஸ்பார்க் ப்ளக் வேணும் கைஸ். கிடச்சிருச்சு. கண்ணோட ஒரு பாட்டு கிடச்சிருக்கு. இதுக்குள்ள ஒரு கோடு இருக்கும் கைஸ். இது திறந்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு கோடு இருக்கும். இது வேற இடம் மாற்றிட்டாங்க கைஸ். இப்போ நம்ம இதை கார்ட்டை போய் வைக்கலாம். கிடச்சிருச்சு. ஸ்பார்க் ப்ளக் மட்டும் கிடைக்கணும் கைஸ். ஆயில் கிடச்சிருச்சு கைஸ். கைஸ், மேலே தான் ஆயில் இருக்கு. அது எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு தெரிஞ்சா எஸ்கேப் பண்ணுறதுக்குள்ள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லா பட்டனையும் அழுத்திடுங்க. கைஸ் நமக்கு இன்ஜினோட பார்ட் கிடச்சிச்சு கைஸ். இப்போ நம்ம போயிட்டு டக்குன்னு வச்சுட்டு வந்துடலாம் கைஸ். நம்ம கிராணி புக் பண்ணிட்டோம் கைஸ், அதனால் கிராணி வர வாய்ப்பே இல்லை கைஸ். நமக்கு ஒரு ஸ்பேனர் தேவை. அடுத்து சீவர் எஸ்கேப் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நமக்கு அதை திறக்க அந்த ஷெட்டுக்கு வெளியே போகிற வழியை திறக்கணும்னா ஒரு பேட்லாக் கீ வேணும் கைஸ். அந்த பேட்லாக் கீ வேணும்னா நம்ம நமக்கு ஸ்பேனர் தேவை கைஸ், ஸ்க்ரூ டிரைவரும் தேவை. ஸ்க்ரூ டிரைவர் ஸ்க்ரூ டிரைவர் மேலே இருக்கும். ஸ்பார்க் பிளக் கைஸ், மாசு. கண்ணோட இன்னொரு பார்ட் வந்து கிராணியோட ரூம்ல இருந்துச்சு. கண்ணை ரெடி பண்ணியாச்சு காய்ஸ். இன்னும் ஒரு பார்ட்டி மட்டும் காக்கா கொள்ளமா நீ பேசு காய்ஸ். இப்போ நம்ம ஒரு பார்ட் மட்டும் வேணும் காய்ஸ். அது எது? இப்போ ஒரு காக்காவை போட்டு தள்ள போகிறோம். கிராணி நீங்கள் கொண்டுட்டீங்கன்னாலும் திரும்ப கிராணி வந்துடும். அதனால் நம்ம கிராணி கொல்ல மாட்டோம், பண்ணிடும். இப்போ காக்காவுக்கு சதற விட போகிறோம். காக்கா இன்னைக்கு கத்த போய் காக்கான்ட்டு காக்கா கத்துறதுக்குள்ளே நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா காக்கா ஓவன்னு விட்டுறோம். இப்போ கண்ணு செஞ்சாச்சு கைஸ். கிராணி எப்படி போட்டு காக்காவை எப்படி போட்டு தள்ளுறோன்னு பாருங்கள். வி ஆர் கன் மேட் இட் கைஸ். போகிறோம் கிராணியாக போட்டு தள்ளுறோம், காக்காவை போட்டு தள்ளுறோம் கைஸ். என்ன மாதிரியே ஒரு சின்ன பையன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் கைஸ். அவன் பேர் சுரேந்தர். மாமாவோட தம்பி. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க கைஸ். காக்கா இடத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லி காக்கா ரிமோட் கண்ட்ரோல் கைஸ். இதுக்கு ஒரு டோர் இருக்கும் கைஸ் வெளியில், நம்ம அதை போய் திறக்கணும் கைஸ். கைஸ் அதுக்கடுத்து நம்ம கிராணி 2 போடலான் இருக்கோம். கிராணி 1லேயே லாவா மூடு போடலான்னா சொல்லுங்கள். கட்டிங் பிளேயர் கைஸ். ஸ்பார்க் பிளக் எடுத்தோம் இல்லடா, அதை போய் எடு. கைஸ் இப்போ நம்ம ஸ்பார்க் பிளக் எடுக்க போகிறோம். ஸ்பார்க் பிளக்கை நம்ம எங்கே பார்த்தோம் கைஸ்? இப்போ நம்ம ஸ்பார்க் பிளக் எடுத்தாச்சு. ஒன்றா 3 ஐட்டம் வேணும். ஸ்பார்க் பிளக் எங்கே இருக்குது? எடுக்கவே இல்லையே. எடுத்தாச்சு, மேலே இருக்குது அந்த இதுக்குள்ளே இருந்துச்சு. ஸ்பார்க் பிளக் எடுத்தாச்சு. நம்ம அடுத்த இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாடுறா. இது நம்ம ஃப்ரெண்டு தான் விளாண்டுருக்கான். டக்குன்னு காலேஜ் ஸ்டெப் முடிக்கிறதுக்குள்ள
நம்ம ஸ்பேனான ரூமுக்கு பக்கத்துக்கு இருக்கனால இருக்கும். தெரியும் ப்ரோ, நாங்கள் விளையாடாத கிரானியா. நாங்கள் விளையாட கிரானியாடா. அது என்னடா இருக்குது? இதில் ஸ்பேனர், ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது. ஸ்க்ரூ டிரைவர் நம்ம அடியில் ஒரு இது திறக்கிற இடம் இருக்கும். இந்த படியில் தான் இருக்கும். கீ கிடைக்கும் கைஸ். இதுக்குள்ளே கீ இருக்குமா? என்ன இருக்குன்னு தெரியல கைஸ், பார்ப்போம். ரஸ்ட் பேட்லாக் கீ. பேட்லாக் கீ கைஸ். நம்ம அந்த டோர் இது கீ திறக்கிறதுக்கான கீ. இது எடுறா. இப்போது நம்ம அந்த கார் இருக்கிற இடத்துக்கு தான் இருக்கும். கார் இருக்கிற இடத்துல தான் இது ஓப்பன் பண்ணுறது. கீழே போட்டுருக்கேன். எடுங்க, எடுறா. காரு கரெக்டு. அந்த இது திறக்கிறதுக்கான கீ. நீட் பேட்லாக் கீயா? இது ரஸ்டி பேட்லாக் கீ. இது எங்கேயாச்சும் கேட்டாங்கன்னா நம்ம திறக்கலாம். இதுக்கு என்னென்ன வேணும் பட்டுப்போ? என்னென்ன வேணும்? இன்னும் 3 பொருள் வேணும். அதில் ஒரு பொருள் எடுத்தாச்சு. கார் கீ. அப்புறம் ஸ்பேனர் வேணும். ஸ்பேனர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். இதில் மேலே ஏறி, இது மேலே ஏறி இங்கிட்டு போ. அதில் அங்கிட்டு போ. அங்கிட்டு நீ இங்கிட்ட தப்பாக போயிட்டு இருக்கேன். எனக்கு அப்படியே வந்துட்டு கட்டிங் பிளேயர்ஸ். இது எதுக்கு? அதுக்குள்ளே தான்டா இருக்கும் ஸ்பேனர். ரூமில் அழைச்சிட்டு கிராணியை பார்த்து பயந்துட்டேன். அங்கே போனி தான் உடஞ்சி விழுந்துடும் அந்த இடம். பிளாங்க்கு எங்கடா போவேன்? சேஃப்கே அங்கே இருக்குது. இப்போ நம்ம செத்துவே ஆகும். தேவையில்லை. எதுக்கு செத்தோம்னா திரும்பி அந்த குண்டா வச்சுட்டு இங்கே போட்டு திறந்து வச்சுட்டு நமக்கு சுற்றியில் எங்கே இருக்குன்னு தெரியுமே. எங்கே இருக்குது? அதுக்கு நமக்கு கிணத்துக்கிட்ட போ. கிணத்துக்குள்ள ஒன்று போடணும். செல் தேங்காய் போடணும், இன்னும் தடுப்பூசணி போடணும். அந்த புக் எடுத்து பார்ப்போமா? பார்ப்போம். இல்லை பார்க்குறோம். கிராணி வாய் பேசாத, அடிச்சு கிளம்பி நம்ம செத்தாத கிராணி சொல்கிறோமா? ஆமாம். அந்த புக் எடுறா. புக்கு தான் இருக்கு. யாருக்கும் கிராணி புக்கை போடும். சண்டா போடுவோம் ப்ளீஸ். கிராணிக்கு உசுறு வரப்போகுது. நான் தான் இயேசுவை விடுவிக்கிறேன். இதுக்குள்ளே என்னமோ இருக்கும் கைஸ். இது நமக்கு ஏதோ தரும். கிளவி டஸ் போய் கிளவி ஜாஸ்தா. ஓ, உடஞ்சி வேற போவியா? எங்கே கைஸ் அது காணும்? கொடுக்கணும். இதையும் இதான் போச்சு கைஸ். கிராணியோட புள்ள கைஸ். சரி கைஸ், நம்ம டோர் எஸ்கேப் டக்குன்னு முடிக்கணும். நம்ம ஸ்பார்க் பிளக் போய் வச்சுட்டு வரலாம். இங்கே தான் இருக்கு. இங்கே தான்டா இருக்கு. பெட்ரோல் இருக்கு. ஆயில்னு சொன்னேன். மாற்றி போயிட்டு இருக்கேன்.
எப்படா போடுறது மறந்து அடுத்து நமக்கு ஸ்க்ரூ டிரைவர் தான் வேணும். ஸ்பேனர் அடுத்து ஸ்பேனர் தான் தேவைப்படுது. ஒருவேளை ஸ்பேனர் சேஃப்குள்ளே இருக்கணும். ஸ்பைடர் கீ சுற்றி அங்கே இருக்கும். அதுக்கு வெளியில் போ. அது என்னது? ஸ்பெஷல் கீயா? ஸ்பைடர் ஸ்பெஷல் கீ. அது இந்த டோரோட கீ. இப்போ இந்த பக்கம் போய் அந்த பக்கம் அப்படியாதா? கைஸ் இப்போ ஸ்பைடர் கீக்குள்ளே போயிட்டுருக்குறோம். இப்போ ஸ்பைடரை மூடி விட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கரெக்டாக எய்ம் வைக்கணும். ஒரு வழியாக கிடச்சிருச்சு. கார் கீக்கிங்க. பெட்ரோலு கிடச்சிருச்சு. கார் கீ மட்டும்தானே? கார்கி பேர்லாக்கி பேட்லாக் கீ எங்கே கிடைக்கும்? சண்டினாவை கொண்டா கிடைக்குமா? செல்டினாவை கொண்டா கிடைக்கும் நினைக்கிறேன். பேட்லாக் கீயா? வாங்க நம்ம சேஃபை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சஞ்சய் சேஃப் கீ எங்கே இருக்குது? சேஃப் கீ இல்லைன்னு சொன்னாங்க. அந்த பிளாங்க்கு எங்கே போகும்? சொல்லு. நல்ல வேலை இதுக்கு 6 ஸ்க்ரூ வேணும்னு சொல்லாங்க. 6 ஸ்க்ரூ இருந்தால் கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்குள்ளே போடாடே. எதுக்குள்ளே? இதுக்குள்ளே அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காதே. ஏதாவது இருக்கும். மேலே போய் இந்த கியூ ஒன்று சொல்லுது. என்னது? சேஃப் மீடியா சேஃப் கீ எடுக்க முடியுமா கையில்? எடுக்க முடியாது. தெரியுமே. எடுக்கடா. அப்புறம் எங்கே போகணும்? இனி இது பிளாக் எங்கே இருக்கும்? பிளான்ட் நாலவே கிடைக்கும். சுற்றி எங்கே கிடைக்கும்? இதுக்குள்ளே போட்டால் இதுக்குள்ளே போட்டு டெடி இருக்கும். கிளவியை வச்சு அந்த பொம்மை போமா? வேண்டாங்க எடுத்துக்கோ. அதெல்லாம் இது பண்ணுறடா சஞ்சய். ஓப்பன் பாட்டு தான். ரோப்ளாக்ஸ் பாட்டு தான். ஸ்கேஃப் கீ அங்கே இருக்கு. கீழே விழுந்துடாதுடா. ஸ்பைடருங்கடா. ஸ்பைடர் அடைச்சி விட்டுருவாங்க. ஸ்பைடர் அடைச்சி விட்டுருவாங்க.
ஸ்லோவாக போயிட்டுருக்கா. ஸ்டிக் எதுக்குடா? இந்த ட்ராப் எதுக்குடா? சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அந்த டெடி எடுத்துகிட்டு போய் போடலாம்டா. ஆனால் அதுக்கு ஹேமர் வேறும்ண்ணா போட்டேன் தருவாங்கன்னு சொல்ல செஞ்சு ஒன்றத்தையும் கீ போட்டு போயிருக்கா பாரு. சுற்றி வெளியில் போட அந்த கை மாதிரி இருக்கணும். அது எப்படி போடா? கை மழையாக இருக்கும். கை சிம்பிள் போட்டிருக்கோம். அந்த அங்கே தான் கரெக்டாக கை சுற்றி இங்கே தான் கிடைக்கும். சுற்றி கிடைக்கும்டா. சுத்த பணம் வேணும். என்னது? நேரியே என்னமோ சொல்கிறாங்க. அதான் இந்த கிராணியோட பொண்ணு பொம்மை இருந்துச்சுல, அது தெரியல. அதை எடுத்து போட்டால் அது ஒரு அது எடுக்க ஹேமர் வேணும்ண்ணா. நம்ம கொடுத்துருக்காங்க. ஓட்டு இன்னுமே வரல. கிளம்பலாம். இப்போ டீசல் போட இது வேணும். என்ன போய் வச்சுட்டு வா. ஏன் பேர் நக்கி எங்கே போகிறது? நம்ம வீடியோ கார் கார் ஆன் பண்ணுறது கீ வேணுமா? அப்புறம் கார் கீயை தேட நான் எங்கே போவேன்? சேஃப்குள்ளே இருக்குமா? சேஃப் கீ போடுறது சொல்லுங்க. இத்தனை சிக்கல் கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த வீலை கண்டுபிடி. இந்த வீலை கண்டுபிடிக்கிறது சுற்றிட்டு இந்த வீல் கிராணியோட பொண்ணு பொம்மை கிட்ட தானே இருந்துச்சு. அந்த இல்லை, ஒரு குச்சியாட்டம் இருக்கும் பார்க்க. வெட்டிட்டோம்னா எதுக்குடா? டோர் எஸ்கேப் பண்ணலாம். கார் எஸ்கேப் பண்ணிடலாம். இதுக்கு ஹேமர் வேணும். இது என்னடி? பேர்லாக்கி. அதுக்கும் பெர்லாக்கி தானே? மாஸ்டருக்கு நிறைய ஹேமர். அந்த ஹேமர் இருந்தால் நாங்களே இப்போ எஸ்கேப் பண்ணியிருப்போமே. எங்களோட அந்த ஹேமர் போயிடுச்சு. எனக்கு தெரியும்டா. சி வேர்க்குள்ளே போனால் தான் அது ஸ்பைடருக்கு இல்லைடா. பக்கு பக்குடா. எங்கடா? சரியான பக்குடா செஞ்சு. ஏன்டா பக்குனா ஏன்டான்ற பக்கே ஆகலையே. இங்கே பாரு. நான் அப்படியே சொன்னேன். ஸ்பைடர் கீடா? இல்லை, ஸ்பைடர் கீ கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொன்னேன். கேட்டீங்களா? பார்த்துக்கலாம் நடக்கிறத. உள்ளே போனால் வெளில வர முடியுமா? வெளிலலாம் வர முடியும். செத்துட்டோம்னா நான் ஒரு பொருளுமே எடுக்காம வந்துட்டேன். நம்மளே கார் கீ தேட தான் இங்கே வந்தேன். அது கேட்கவே இல்லை. வச்சு மாட்டிக்கிட்டோம். நானும் வந்திருக்கேன்டா. உட்கார். கண்டுபிடிச்சாச்சு ஒரு வழி. அந்த கிளம்பி வந்து போகிறேன். அப்படியே 3-ஆ? ஆமா, ஃபர்ஸ்ட் அதுல பக் பண்ணோம். तो सस्ता सा इलाज बताना वाले கிரானில गरीब को इश्क हुआ கேம் பார்த்துக்கா.
கைஸ் கிராணியில் புதுசாக விளம்பரத்தை விட்டுருக்காங்க. கைஸ் புதுசாக ஃப்ரீ வேலை ஃபயரில் ஈவெண்ட் மாதிரி அதுலேயே விளம்பரம் வரும். அந்த மாதிரி இல்லை ஈவெண்ட் விட்டுருக்காங்க. கைஸ் திரும்பி பக் பண்ணுப்பேன் என்ன பண்ணானா சேரை கடகடன்னு உருட்டி குடகடன்னு வர வைக்கிறோம். சேரை உருட்ட முடியுமா? சேரை உருட்ட முடியாதாண்ணா உருட்ட முடியுமே. நானே அதனால் ஒன்று செத்து போயிட்டேன். உள்ளே போடாட்டி உள்ளே போடா. இதெல்லாம் கிராணி சிக்கன் கொடுத்துருக்கேன், நீ வர்ற தனியாக பக் பண்ணுறேன் இன்னைக்கு. நான் தான் பக் பண்ணுறேன். கிராணி பயந்துட்டு கிராணி வா. அடா கிராணி வரவே இல்லைடா. அவ்வளோ தள்ளி விட்டது எங்களுக்கும் போய் ப்ரீட் ஆயிடுச்சுடா சஞ்சய். அவ்வளோ தள்ளி விட்டது எங்களுக்கும். அங்கே மேலே இல்லைடா, இங்கே இருக்கு. அடுத்துக்கா கிராணி வந்துச்சு. நாட்டு கிளவி பக்கத்தில் வரட்டும் இப்போ பக் பண்ணு. பக் போய் சாடிச்சு பிடிச்சி டக்குன்னு பண்ணுங்க காய்ஸ். கடைசி வரைக்கும் எனக்கு எஸ்கேப் பண்ண முடியாது போல. கிராணியை போடுது இல்லையாம்மா. கண்ணை எங்கே போட்டோம்? கண்ணை எங்கடா போட்டோம்? கன் எங்கடா போட்டோம்? கிச்சன் கிட்ட கிச்சன் இல்லை காய்ஸ். வீடியோ முடிஞ்சு. பை பாய்.